ஒரு சூப்பரான சிக்கன் பண்ண போகிறோம். என்ன சிக்கன் அப்படின்னா அது தேங்காய் சிக்கன். தேங்காய்க்குள்ளே சிக்கனை ஸ்டஃப் பண்ணி சமைக்க போகிறோம். முதல்ல உப்பு எடுத்துக்கிறோம், தேவையான அளவு போட்டுக்கிறேன். இது வந்து அப்படின்னா ஒரு தடவை போட்டோம்னா அடுத்து டேஸ்ட்டு செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டான அளவு ஃபஸ்ட்டே வந்து உப்பு போட்டுக்கோங்க. இவ்வளோ வேணும். அடுத்து மஞ்சள், அடுத்து எலுமிச்சம்பழம், அடுத்து கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு அரை பாக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா, போடுது அப்படியே போடலாம். ஒரு கிலோ போடு, அப்படியே கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சு இதில் மசாலா வந்துருக்குங்களா. சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்தா போதும். மசாலா எல்லாம் தேவையான அளவு கலந்துட்டோம். அடுத்து என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணுறோம். வெங்காயம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். இது சரியாக ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். தக்காளி பழம் போடு உள்ளே படஞ்சிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கேப்சிகம் எடுத்துருக்கோம். அடுத்து கொஞ்சம் கேரட் எடுத்துருக்குறோம். கேரட் தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது. கரெக்டாக வரும். அடுத்து புதினா, அடுத்து மல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஃபைனலாக இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊற்றுங்க. சீக்கிரமாக சமைச்சு கொடுங்க பாப்பா. எனக்கு நம்ம 4 இளநீ 10 மான்றதான் டவுட்டு. போடுங்க. நாலு பத்தாரு கை வச்சுக்கணும். வெங்காயம் எடுத்துக்கணும். ஓரமாக வச்சு நம்ம அடுத்துல போட்டுக்கலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி பத்தாதுடா. 4 எண்ணி பத்தாதா? 4 எண்ணி பத்தாது. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஸ்டஃப் பண்ணிட்டோம். இதை பனானா ஸ்டெம் வாழைத்தண்டு வச்சு மேலே வந்து ஹோலை வந்து அடக்கி போகிறோம்.
உள்ள ஸ்டஃபிங், மேலே வந்து பனானா ஸ்டெம் கரெக்டாக கட் பண்ணி இப்போ ஹோலில் வந்து அடைச்சாச்சு. மசாலா எல்லாம் உள்ளே இருக்குது. இட்ஸ் ரெடி ஃபார் குக்கிங். கோகோனட்டில் ஸ்டஃப் பண்ண சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்படியும் இது குக்காக 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது எப்படி வரப்போகுது, என்ன டேஸ்ட்டில் வரப்போகுது, என்ன ஃப்ளேவரில் வரப்போகுதுன்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணுவோமா? எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, டீ போட்டு வச்சுருக்கோம். நம்ம நல்லா கங்கு ஆயிடுச்சு. இதை வைக்கிறது. ஓகே, ஒரு 6:30 மணிக்கு நம்ம வச்சோம் ஈவினிங். இப்போ மணி 8 மணி ஆயிடுச்சு. சரி, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா தேங்காய் இளநீலாம் பயங்கரமாக கருப்பாயிருச்சு. மேலே வச்சிருந்த பனானா ஸ்டெம் எல்லாமே நல்லா அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் இருக்குது. இப்போ வெளியே எடுப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை ஓகே. அதோட ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதோட ஜூஸ்லாம் வெளியே வந்துருச்சு. நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறோம். அது அஷ்டம் தரேன், நீ அஷ்டம் தரேன். இருங்க இருங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா வெந்திருக்கு. நல்ல ஒரு சரியான ஃப்ளேவரு, நல்ல ஒரு ஸ்மெல்லு. அப்பா நல்லா இருக்குது. எப்படின்னு சொல்லி இப்போ அதை கொட்டி பார்ப்போம். நம்ம பாருங்கள் உள்ள சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன வெங்காயம்லாம் பயங்கரமாக வந்துருக்கலாம். கேப்சிகம் கொட்டுவோம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பைய பொறுமையா. அருமையான சொல்கிறான். அப்பா, இந்த தேங்காய் வந்துட்டு தேங்காய் இல்லாமல் பாதி இதில் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஸ்பேஸும் கிடைக்கும். மொபைல் யாராவது எப்படி இருக்குண்ணா? வாங்கிக்கலாம். இதை பார்த்து ஓட்டுங்க.
தோர்த்தாங்களே. எல்லாமே நம்ம போட்டிருந்த தக்காளி, கேப்சிகம், கேரட்டு, சிக்கனு எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இதோட ஃப்ளேவர், இந்த ஸ்மெல் வந்து எப்படின்னா நல்ல ஒரு ப்ளசன்ட் அந்த ஸ்மெல்லாக இருக்குது. பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துருச்சு, எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. அப்படி இருந்தாலே கொஞ்சம் இந்த இதுக்குள்ள தேங்காய்க்கு உள்ளே பாருங்கள், இந்த கோகோனட் எல்லாமே உள்ளே வந்துட்டு அது கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த இளநியை பழிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எம்டி இது மாதிரி ஆயிடுச்சு. கோகோனட் சிக்கன், கோகோனட் சிக்கன். அந்த ஸ்மெல் அப்படி இருக்கு பாருங்க, கோகோனட் ஸ்மெல் தான். அது சைடில் போட்டுருக்க வெங்காயம், அது தக்காளி, வெங்காயம், கேப்சிகம். கையை உள்ள கையை வச்சு எடுத்து சாப்பிடும். இப்படி ஒரு 10 ஷாட்டு போச்சுன்னா ஜோலி முடிஞ்சுக்கும். ஏங்க தெரியல. எஸ்டி வா எஸ்டி. ஒரு வழியாக கோகோனட் சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். எதிர்பார்த்ததை விட டேஸ்ட் செம்மையாக வந்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம கமெண்ட்.